வெல்கம் பேக். இன்னைக்கு 30th நவம்பர் வேர்ல்ட் கீர் டே. கீர்னா என்னங்க? நம்ம ஊர் பாயாசம் தான். இந்த ஸ்பெஷல் டேயை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நான் நெஸ்லே மில்க் மேடை யூஸ் பண்ணி ரோஸ் குல்கண்ட் வெர்மிசிலி பாயாசம் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல உருளியில் ஒரு 1.5 லிட்டர் பால் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பால் குதிச்சு மேலே வரும்போது நல்லா நுணுக்கி வச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கங்க. மணக்க மணக்க ஏலக்காய் வாசம் வரும்போது 1 கப் ரோஸ்டட் வெர்மிசிலியை சேர்த்துக்கங்க. பாலும் சேமியாவும் நல்லா வெந்து வரும்போது ஒரு 1.5 கரண்டி ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இது பாயாசத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்டரை கொடுக்கும். இப்போ நம்ம பாயாசத்துல கலரையும் ஃபிளேவரையும் கொஞ்சம் மாத்தலாம். எப்படி தெரியுமா? குட்டி மிக்சர் ஜார்ல கொஞ்சம் ரோஸ் குல்கண்டும் ரோஸ் சிரப் 2 to 3 drops அண்ட் கொஞ்சம் மில்க் சேர்த்து நல்லா அடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயாசத்தை திக்கா ஆக்குறதுக்காக நெஸ்லே மில்க் மேடை ஆட் பண்ண போறோம். நெஸ்லே மில்க் மேட் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். சுகர் சேர்க்கறதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலா தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்க இன்னொரு ஸ்பூன் நெஸ்லே மில்க் மேடை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரோஸ் குல்கண்டும் ரோஸ் எசன்ஸும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிக்சரை பாயாசத்துல ஆட் பண்றோம். பாருங்க, பாயாசம் இப்படி பிங்க் கலர்ல மாறிடுச்சு. பாயாசத்துல இந்த ரோஸ் பிளேவரோட மனம் இருக்கே, அப்படியே ஆளையே அசத்திடும். பாத்தீங்களா? இப்ப பாயசம் எவ்வளவு நல்ல திக்கான ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடுச்சு. அப்புறம் என்ன, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா பொன்னிறமா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கங்க. அதே நெய்யில கொஞ்சம் திராட்சை பழத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அவ்வளவுதாங்க, வித்தியாசமான ரோஸ் குல்கண்ட் வெர்மிசிலி பாயாசம் ரெடி. கார்னிஷுக்கு நல்லா நுணுக்கி வச்ச பிஸ்தாவை மேல தூவி விட்டுக்கோங்க. பாத்தீங்களா, பாயாசம் எப்படி ரோஜா பூ கலர்ல மாறிடுச்சு. This is my version of payasam. What is your version? Let it be any recipe. This one ingredient makes it richer, creamier and truly amazing. And that's Nestle Milkmaid. This World Kheer Day, try your own special payasam with amazing Milkmaid and share it with your family. Bye bye.